வாங்க அடுத்து நம்மளோட A1 வேற மாதிரி இருக்கு மறுக்க போறோம். சரி நான் கீழே, சரி நான் மேல போட்டுக்கலாம், திறந்துக்கலாம், திறந்துக்கலாம். இங்கனவே போதும். தூக்கிடுவேன். எல்லா வேலையும் நான் செய்வேன். தமிழ்ல பேசுவேன், டக்குனு தமிழ்ல இங்கிலீஷ் எல்லாம் கலந்து பேசுவேன். அப்ப செஞ்ச சம்பவங்கள்லாம் அப்படி அப்படின்னா இருப்பேன். ஒரு டான்ஸ் ஐயோ அத்தை நீங்க பாக்கணுமே. ஸோ கோவா போகிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மேங்களூர் சென்டரில் இறங்கி இந்த மேங்களூர் ஜங்ஷனுக்கு வந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி வரணும். அந்த ஆட்டோக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 130 rupees சார்ஜ் ஆச்சு. ஸோ வந்து அடுத்த ட்ரெயின் வந்து எங்களுக்கு கனெக்டிங் ட்ரெயின் ஒரு 4 மணிக்கு. இப்போ வந்து நாங்கள் 1 மணிக்கு வந்து மேங்களூரில் இறங்கியிருக்கோம். ஸோ நீங்களும் கோவா போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கனெக்டிங் ட்ரெயின் பிடிச்சி வர்றதா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா திருப்பூர், கோயம்புத்தூர், சேலம் அந்த ஏரியாவிலேருந்து வர்றவங்களுக்குலாம் டேரெக்டாக வந்து கோவா ட்ரெயின் கிடைக்காது. அதுக்கெல்லாம் பல மாதங்களுக்கு முன்னாடி புக் பண்ணணும். ஸோ நம்ம ஒரு வழியாக வந்துட்டோம். இங்கே வந்து ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணலாம். கைஸ் ஒரு வழியாக நம்ம கோவா போகிற ட்ரெயின் வந்து வந்துருச்சு. வணக்கம்ல மாப்பிள்ள. ஃபுல்லா சரியான மழை பெஞ்சிட்டு இருக்கு. உள்ளேயா வெளியா? வெளியும் பெய்யுது, உள்ளேயும் பெய்யுது. என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பையன். ஏங்க இந்த A2ல பாருங்க, மூடி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி சூப்பரா வந்து கர்டன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. போத்தருக்கு பெட்ஷீட்லாம் வச்சிருக்காங்க. ஆனா ஏசி இல்ல, அதான் கூலிங்கே இல்ல. வாங்க அடுத்து நம்மளோட A1 வேற மாதிரி இருக்கு மறுக்க போறோம். நாம தான் கம்பார்ட்மெண்ட்ல தான் நம்ம வந்து தூங்க போறோம். ஏசி ஸ்லீப்பர் A1. வாங்க 12 நம்பர் வந்துட்டு உள்ள. அப்ப அந்த பக்கம் இருக்கும். இங்க இருக்குடா, நல்லா நம்பர் பார்த்த நீ. நான் தான் சொன்னேன் முன்னாடியே வந்திருந்தானே. இங்க இருக்கு பாரு 5. இங்கயா? மேல கீழே நம்ம. சரி நான் கீழே, சரி நான் மேல, சரி நான் கீழே, சரி நான் மேல. ஓ தப்பாக்குதுண்ணா. கர்டன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. கர்டன் எப்படி பொத்திக்கலாம், திறந்துக்கலாம், பொத்திக்கலாம், திறந்துக்கலாம். ஏசியில் ஜம்முன்னு இந்த மாதிரி கர்டன்லாம் போட்டு இங்கே ஒரு சாக்கெட்லாம் இருக்குது. அவங்களுக்கு தனியாக சாக்கெட் இருக்குது. அது இல்லாமல் இன்னொரு விஷயம், உள்ள டாய்லெட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளஷ் கொடுத்துருக்காங்க. அதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட்டு. அதுக்கு எலக்ட்ரானிக் ஃப்ளஷ். தொட்டிங்கன்னாவே போதும், தூக்கிடுவேன். அப்படி பிஸ்ன்னு அடிச்சு தண்ணி உள்ள எடுத்துட்டு போயிடுது. எல்லாத்தையும் சூப்பராக கொடுத்துருக்காங்க. நாளைக்கு கோவாவில் பார்க்கலாம். 3:28 AM. கைஸ் நாட்காரில் வந்து இறங்கிட்டோம். கோவாவுக்கு வந்தாச்சு. நைட்டு மணி வந்து 1 ஆச்சு. தூங்கிட்டேன். ஜஸ்ட் மிஸ் எந்திரிச்சு பார்த்தேன் கோவா. இல்லைன்னா என்னோட அலர்ட் பண்ணி டக்குன்னு இறங்கிட்டோம். கைஸ் காலையில் பிடிச்ச மழை, அந்த மழை இன்னும் நிற்கவே இல்லை. சும்மா தரமாக பேஞ்சிக்கிட்டே இருக்கு. இப்போ நம்ம நைட் எங்கே ஸ்டே பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கலங்கரி பீச்சில் ஸ்டே பண்ண போகிறோம். கரெக்டாக மட்கான் ஸ்டேஷன்லேருந்து 1 hour ட்ராவல் பண்ணணும். 48 kilometers கிட்ட ட்ராவல் பண்ண வேண்டிய மாதிரி இருக்கு. இப்போ நம்ம நைட் அங்கே தான் போயிட்டு இருக்கோங்க. கரெக்டாக இங்கேருந்து உள்ளே போகிறதுக்கு, கோவா கிட்ட போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 1400 சார்ஜ் பண்ணுறாங்க. 1600 கேட்டாங்க. நாங்கள் வந்து 1400 ஃபைனல் பண்ணியிருக்கோம். இந்த மேங்களூர் டு சத்ரபதி சிவாஜி மகாராஜா டெர்மினல் டு மும்பை இருக்கிற ட்ரெயின் பார்த்தீங்கன்னா உள்ள இருக்க சர்வீஸ் எல்லாமே நீட்டாக இருந்துச்சு. ஆனால் எல்லா பக்கம் நின்று போகுதுங்க. ஸ்லோவாக போச்சு. ஆனால் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா சிசிடிவி இருக்கு. டாய்லெட் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்கு. அதனால நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஏசி. எல்லா விதமான ஃபீச்சர்ஸுமே இருக்கு. லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. நீங்க வந்தீங்கன்னா இந்த ட்ரெயின் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம வந்து இப்போ டெக்காத்தலான் வந்திருக்கோம். ஏன்னா நம்ம ட்ரிப்புக்கு தேவையான சில பொருட்கள்லாம் வாங்க வேண்டியதாக இருக்கு. அதுக்காக டெக்காத்தலான் வந்திருக்கோம். ஆனால் என்ன வாங்கணும்னு நம்ம தான் 100 ரூபா ரெயின் கோட் வாங்கிக்கலாம்னு பிளான் பண்ணியிருந்தேன் மேடம். ஆமா, நீ எதுக்கு டெக்காத்தலான் திருப்பின? தெரியல, மறந்துட்டேன். பேக்குக்கு ஏதாவது கவர் வாங்கிக்கலாமா? சரி ஓகே. ஏதோ ஒரு ரெயின் கோட் கவர் வந்து வந்துட்டோம். சரி ஒரு கவர் வாங்கிட்டு போயிடலாம். முன் வைத்த காலை பின் வைக்க கூடாதுல்ல. கைஸ் நைட்டு என்னாச்சு நீங்கள் கேட்கல. நைட்டு கொளுத்து மழை போட்டுருச்சு. நைட்டு ஒரு 3 மணிக்கு தான் ரூமுக்கு வந்தோம். அப்புறம் காலையில் 9 மணிக்கு எழுந்திரிச்சோம். ரூமுக்கே பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாங்க. சாப்பிட்டு போய் இந்த மாதிரி ஒரு அருமையான வண்டியை எடுத்து கோவாவை நீங்கள் ஒரு நாள் நைட்டுக்குள்ளே எவ்வளோ சுற்ற முடியுமோ சுற்றி பார்க்கலாம். அடுத்த நாள் காலையில் ட்ரெயின் இருக்குங்காட்டி இப்போ வந்து டெக்கத்லானில் சில வாட்டர் ப்ரூஃப் ஐட்டம்ஸ் வாங்கணும். ஏன்னா கோவாவில் சரியான மழை. இந்த பேக் நினையக்கூடாது. இன்னொன்று மும்பை மகாராஷ்டிரா போகிறோம். ஸோ அங்கேயுமே பார்த்தீங்கன்னாலும் ஒரு ஃபுல்லாக வந்து ஹில் ட்ரெக்கிங்கு. அதுவும் வந்து இந்த மான்சூனில் மலையில் ஹில் ஏறுறது தான் சூப்பராக இருக்குமா, ஹரியர் ஃபோர்ட்டு. ஸோ அதுக்காக அப்போதானே வலிக்கு விழுந்து. அப்புறம் ரொம்ப தேவைப்படுச்சா இந்த போட்டு வாங்கிக்கலாம். இங்கே வரும் போட்டு வச்சுருக்காங்க. ஏதாவது மழை அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி போட்டு வாங்கிட்டு போட்டில் வச்சு அழகாக தள்ளிட்டு போய்க்கலாம். போட்டு ஓட்ட தெரியுமா உனக்கு? இது ஓட்டுறது இல்லை, அது பண்ண தெரியுமா?
எனக்கு தெரியாது, எதுவுமே இல்லை. உனக்கு தெரியாதுல்ல? உனக்கு சொல்லுன்னு சொல்லி பார்த்துட்டேன், போலவும் போயிட்டேன். எனக்கு எல்லாமே தெரியும். எனக்கு எல்லாமே தெரியும். எந்திரம் ரோபோட் இருக்குல்ல, அதுக்கு ப்ரோக்ராம் போடுவாங்கல்ல, புக்கெல்லாம் படிச்சிடும். ஆமா, அந்த மாதிரி எனக்கு எல்லா ப்ரோக்ராம் பண்ணிடுவேன். நான் பண்ணாத வேலையே இல்லை. எல்லா வேலையும் நான் செய்வேன். தெரியாத டக்குன்னு தமிழ்ல பேசுவேன், டக்குன்னு தமிழ்ல இங்கிலீஷ் எல்லாம் கலந்து பேசுவேன். அப்சைடுன்றாங்க, வழிவிட்டு எங்கன்னு தெரியல. அப்சைடு இல்லடா, அப்ஸ்டேர். படிக்காத தற்கொலை. ஆமா, அவர் அப்ஸ்டேர்ஸ் இப்படி கை காட்டிருக்கலாம்ல. அங்கிட்டு கை காமிச்சு எடுத்து நம்ம அங்கிட்டு போனேன். ஏற்கனவே ஜெகரத்துல நான் வந்திருக்கேன். இப்ப செகண்ட் டைம் இங்க வந்தோடனே ஒருத்தர் வந்துட்டு திருப்பூர் யூனியன் லீடர் தேவா அண்ணா நீங்களா அப்படின்னு கேக்குறாரு தினேஷ்ட. செஞ்ச சம்பவங்கள்லாம் அப்படி ஏன் வீடியோ எல்லாம் அப்படி பார்த்துருக்காரு. நம்ம போன டைம் சம்பவங்கள்லாம் அப்படி பசங்க 8 பேர் வந்தோம், வேற மாதிரி பண்ணி விட்டு போயிட்டோம். ஓகேடா, மெயின் கோட்டு எவ்வளோ போட்டுருவான்? 100 ரூபா 200 ரூபாடா. இங்கே இருக்கேடா. என்னது 199 699 ரூபா போட்டிருக்காங்க. மண்டை எங்கடா? தலை அங்க இருக்கு, நிமித்தவன தலைய தண்டா பிடிச்சுக்கிட்டு இருக்க. கையுங்க இது தலை இங்க வருது, கையே இல்ல. அதுதான் கையே. எத்தனை பேரா போலாம் உள்ள? உள்ளே 4 பேர் போல மாட்டிருக்க. டேய் நீ எதை பத்தி பேசுறேன்னு எனக்கு தெரியல. தப்பாக்குதுண்ணா. ஹாரி பாட்டர்ல வர கேரக்டர் மாதிரி இருக்கடா. விங்காடியம் லெவியோசா சொல்லு. பிரிங் பேங்கோ பிகோசா. ஐயோ பயமா, அது கடிச்சிராத. அதுனே இருப்ப ஒரு டான்ஸ். ஐயோ அத்தை நீங்க பாக்கணுமே. இந்த கர்மத்தை எல்லாம் என்னால பார்க்க முடியல. விஷயம் தெரியாதவன் கப்புன்னு பார்த்தானா கையில சாவி தூக்கி விட்டுருவான். திருப்பூர் யூனியன் லீடர் தேவாண்ணா வாங்கி தரீங்களா? சரிடா, வாங்கிக்கடா. வேணா வெஸ்ட் வந்துரு. மலையில நடந்துட்டு தப்புல தூக்கி தூக்குதா ஒரு பொம்மையவே தூக்கி பார்க்கும் வாலிபன். வெளியே போனோமா, அழகா ஒரு பாலித்தீன் கவர் மாதிரி ஒரு 1 யூஸ்ல ரெயின் கோட் வாங்கினோமா, போட்டோமா, ட்ரிப்புக்கு போனோமா, கழட்டி வச்சோமா, அவ்வளோதான். அதான் நீ இது வாங்கிடு, உன்கிட்ட இருக்கிற 1 யூஸ் எனக்கு கொடுத்துரு. கடைசியில என்னைய உனக்கு வாங்க வச்சு எனக்கு வாங்க வச்சுலடா. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. போட்ட மும்பைல நனைஞ்சிட்டு இருப்போம் மாமா. என்னடா ரெயின் கோட் இது? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. நான் ஜாலியா 1 யூஸ்ல நனையாம இருப்பேன். இதை வாங்க வேண்டியது இருக்கா? ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி வேலை கண்டிப்பா கூட இருக்கணும். இல்லைன்னா என்னதுக்கு என்ன தெரியுமா பண்ணிருப்பேன், வாங்கணுமான்னு போய் பார்த்துருப்பேன். பார்த்துட்டு சரி நமக்கு தேவையே படாது, தேவைன்னு சொல்லி எடுத்து கையில வச்சுட்டு பில்லிங் கொண்டு ரைட்ரா. இதோட இன்னொரு விஷயம் நடந்திருக்கு பிரமாதம். பில்லிங் வரைக்கும் வாங்குற இப்படி வந்துடும். பில்லிங் போயிட்டு எதுக்கு இது எதுக்கு? ஆனா இது பில்லு கரெக்டா இங்க இருக்கும். இங்கேருந்து எடுத்து பக்கத்துல வச்சுட்டு வேற யாரும் எடுத்து வந்திருக்காங்க, நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இதை மட்டும் பில் பண்ணிட்டு போயிடுவேன். இதுக்கு பருத்தி மூட்டை குடம்ல இருந்திருக்கலாம். ரெயின் கோட் வாங்கிட்டு இல்ல வாங்குறதுக்கான பயணம் இப்ப இருந்தே நம்ம அனுபவிக்க போறோம்னு நினைக்கிறோம். வெளியே சூப்பரா சுட சுட பெஞ்சிக்கிட்டு இருக்கு. சுட 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 வாங்கி சுட சுட போட்டுட்டு சுட சுட பேருக்கு அது மழையா இல்ல வேற? 699. ஓகே 699. ஏன்டா பச்சை போய் பேசுற? அரே பையன், நான் என்ன ரெயின் கோட் ஃபேக்டரியாக வைக்க போகிறேன். சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஹோல்டு பண்ணி கொடுத்தாரு, பர்ச்சேஸ் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து அடுத்தது எங்கே போகிறதுன்னு தெரில. நீங்கள் கோவாவில் எங்கெல்லாம் சுற்ற போகிறோம் தெரில. பின்னாடி ஒருத்தன் கேமரா பிடிச்சிட்டு வருவானே, அவனுக்கு டோர் திறந்து வைக்கணுமே, எதுவும் இல்லை. வாய்ப்பில்லை ராஜா. அந்த சிங்க் ஹோல் டேம்னு ஒன்று பார்த்தேன். பாத்ரூம் சிங்குக்குள்ளே தண்ணி போகிற மாதிரி. போய் கூகுள் சர்ச் பண்ணுறேன் நான். உன்னை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவ்வளோ அறிவாளிடா நீ, அவ்வளோ அறிவாளி. இதுவாடா? அதான் நல்லா இருக்குல்ல. தண்ணியே இல்லாமல் இருக்கு. தண்ணி இருக்குன்னு தான் சொன்னான். இதுலயே பார்த்தாச்சுடா, ஃப்ரெண்டடா. இதுலயே பார்த்தாச்சு. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. நேரில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம்டா. சவுத் கோவாவில் நிறைய இருக்கு. இல்ல நேரங்கள் கழித்து கேஸ் அங்க போலாம் இங்க போலாம்னு எவ்வளவோ முயற்சி பண்ணி கடைசியில வந்து நாங்க பாகா பீச்சுக்குள்ளே இறங்கிட்டோம். எல்லாம் இங்க மஜா பண்ணிட்டு இருக்காங்க எங்க முன்னாடி இருக்கவங்க எல்லாம். எல்லாருமே ரொம்ப இங்க திருமையில இருந்து நான் பேசணுமா அதே எனர்ஜியில. இப்ப என்னன்னா லாஸ்ட்டுக்கு நம்ம பாய்ஸ் கேங் கூட வந்திருந்தா கூட ஏதோ விளையாண்டாத ஜாலியா இருந்திருக்கலாம்னு தோணுது. சரக்கு பாதி பேரு, அந்த என்ஜாய்மெண்ட் இல்லை நமக்கு. டீ டோட்டலரா இருந்தாலே இதாங்க பிரச்சனை. பாகா பீச்சில் காலா நினைக்கலான்னு பார்த்தா இங்கே வந்து அந்த ரெட் பிளாக் போட்டாங்க, யாரும் உள்ள இறங்கக்கூடாது. ஒருத்தர் வேற சரியான மட்டை, என்ன தத்துருவமா இந்த வெயில படுத்திருக்கேன் பாரு. இங்க ஒருத்தர் சரியா காமெடி பண்ணிட்டு இருக்கான். நிக்கவே முடியல அவனால, ஆடிக்கே இருக்காண்டாங்க வாரு. இங்க வாரு தண்ணிக்குள்ள ஒரு செகண்ட் நிக்க முடியல அவனால.
பாத்தீங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு கைஸ். நாங்க வரும்போது வெயில் அடிக்குன்னு சொல்லிட்டு இருந்தோம் உங்ககிட்ட. மழை மேகம்லாம் அப்படியே மூவ் ஆச்சு, கிட்ட வந்துச்சு, வெயில் பிடிச்ச ஆரம்பிச்சிருச்சு. நல்லா இருக்குல்ல கிளைமேட்? ஆனா ஐ லைக் திஸ் கிளைமேட் பட் ஐ டோன்ட் ஹேவ் அது என்னது அம்பர்லா இல்ல. கைஸ், இன்னைக்கு நம்ம கொங்கன் ரயில்வேஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிற கோவாலேருந்து மும்பை வரைக்கும் போயிட்டு இருக்க ஒரு தரமான ரூட்டு தான் பார்க்க போகிறோம். இவருங்க காரங்காத்தால எல்லாரும் வந்து செம்மையாக தூங்கிட்டு இருக்காங்க. நானும் முழிச்சுக்கிட்டு இருக்கோம் ட்ரெயினுக்காக வெயிட்டிங். காலைல 3 மணிக்கு எழுந்திரிச்சிங்க வந்தோம். இதே எனக்கே சரியாக தூக்கம் சொத்துக்குன்னு சுற்றிட்டு இருக்கு. ஏன்டா இவ்வளோ க்ளோஸில் வைக்கிற? நீங்களும் வந்து வெயிட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது, ஒர்த்தாக இருக்கா அப்படிங்கிறத. நானும் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் ஒர்த்தாக இருக்குமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அடுத்த நாள் இப்போ வந்து நம்ம மும்பை ட்ரெயின் பிடிக்கிறதுக்காக வந்திருக்கோம். வாங்க பார்ப்போம். வந்து இந்த வெஸ்டர்ன் காட்ஸில் நம்ம ட்ராவல் பண்ணுற அந்த ரூட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து டார்க் ரைடு அப்படின்னு சொல்கிறாங்க. செம்மையாக இருக்குங்க. அந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் தான் இது. இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 ஸ்டேட்டு ஒரு யூனியன் டெரிட்டரின்னு 1600 கிலோமீட்டர் நீளம் இருக்குங்க. இந்த ஐயோ டே, எப்படா மும்பையில் இருப்போம், நம்ம கஷ்டமாக இருக்குமா? நம்ம இவ்வளோ நேரம் பயணித்த வண்டி பார்த்தீங்கன்னா இந்த உதினா மங்களூர் வண்டி தான். சூப்பரான ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து இந்த மும்பை வரைக்குமே அது அட்லீஸ்ட் வாங்க.